மீனராசிக்கான பலன்கள். ராசியில் ராகு இருக்கிறார். எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது. நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும். அதனால் நன்றாக ஆலோசித்து ஒரு 2-3 தடவை யோசித்து முடிவு பண்ணணும். 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். ராசி அதிபதியாக 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரம் உயரும். 3வது சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். பெண்கள் மூலம் அனுகூலம் இருக்கும். பெண்களால் லாபம் இருக்கும். இதனால் பெண்கள் இடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 4வது புதன் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். படிக்கிற கொஞ்சம் நன்றாக படிப்பார்கள். உங்கள் தாய் நன்றாக ஆரோக்கியமாக இருப்பார்கள். உங்கள் சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரலாம். நிலம், வீடு ஏதாவது வாங்குவீர்கள். 6வது சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலை இல்லாத மீன ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். தற்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலையை விட ஒரு நல்ல வேலை ட்ரை பண்ணி கொண்டிருந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலையை விட ஒரு அதிக சம்பளத்தில் வேலை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏழாவது புதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு திருமணம் ஆயிருந்தால் உங்கள் மனைவி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள். எட்டாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். வாகனத்தை செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எட்டாம் அதிபதி பலம் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வரும். சுக்கிரன் வாகனக்காரர்கள் வாகனத்தை செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இல்லையே தேவையற்ற விபத்துகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்கள். 9ஆம் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். உங்கள் முயற்சிக்கிற காரியம் வெற்றி அடையும் என்றால் உங்களை பாகிஸ்தான செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார், பலமாக இருக்கிறார். எட்டாவது சுக்கிரனுக்கு குருவின் பார்வை இருக்கிறதால் உங்களுக்கு அடிப்பட்டாலும் எந்த பிரச்சனையும் வராது. எட்டாவது சுக்கிரனுக்கு குருவின் பார்வை இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. 10வது குருவே 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். இந்த குரு சூரியன் தொடர்பு உங்களுக்கு பெரிய பதவியை வழங்கும். பதவி உயர்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு வரும். பத்தாம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்குது. நீங்கள் ஒரு அந்தஸ்தான பதவியில் இருப்பீர்கள். உங்களுக்கு கௌரவம் உயரும். உங்கள் அந்தஸ்து உயரும். உங்கள் கௌரவம் உயரும். உங்கள் அந்தஸ்து உயரும். 12ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். அதற்கேற்ற வருமானம் வரும். மீன ராசிக்காரர்கள் இந்த மாதம் நன்றாக இருக்கிறது.